ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் ஃபார் கேஜெட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி S9 ப்ளஸோட ஒன் யூஐ சாம்சங் வந்து ரீசெண்டாக ஒரு யூஐ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் ஒன் யூஐ. இந்த அப்டேட் எனக்கு வந்து 17 ஜனவரி கிடச்சிது. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். தென் இதான் சாம்சங்கோட நியூ ஒன் யூஐ. இதுவரை சாம்சங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யூஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த நேரம் வந்து அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு புது யூஐயை யூஸ் பண்ணுறாங்க. ஒன் யூஐ வெர்ஷன் 1 Android 9. இந்த யூஐ வந்து சாம்சங் கேலக்ஸி S8, S9 அண்ட் நோட் 9 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மாடல் மொபைல்ஸுக்கும் லேட்டர் போக போக ரிலீஸ் பண்ணுவோன்னு அஃபிஷியல் டேட்டும் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஃபியூச்சர் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபியூச்சர் என்ன, நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறீங்கன்னா நார்மல் ஒய்ஃபை எல்லாமே மேலே தான் இருக்கும். உங்கள் கையை நீங்கள் மேலே கொண்டு போய் ஆன் பண்ணிட்டு வரும். அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீனில் இல்லை, பிக்கர் ஸ்க்ரீனில். பட் அதை வந்து உங்கள் கைக்கு எட்டுற போலவே கிட்டவே வரத மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே செட்டிங்ஸும் அப்படி தான். நீங்கள் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒன் செகண்ட், நீங்கள் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மேலே போய் தான் நீங்கள் ஒய்ஃபை செட்டிங்ஸ் கனெக்ஷன்லாம் போகலாம். பட் இதை வந்து கைக்கு எட்டுற போலவே பிக்கர் ஸ்க்ரீனுக்கும் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கும் எட்டுற போலவே பக்கத்திலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் செட்டிங்ஸ். அண்ட் ரொம்பவே மெயினான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரெண்ட். பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கும். டிஸ்பிளே நைட் மோட். அண்ட் இப்போ தான் ஆண்ட்ராய்டு கியூவில் வந்து இந்த நைட் மோடை வந்து கூகுள் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு கியூவுக்கு. பட் சாம்சங் ஆண்ட்ராய்டு பி ஃபஸ்ட் வெர்ஷன், அதுவும் சாம்சங் ஒன் யூஐலே இதை அவங்க கொண்டு வந்தாச்சு. நைட் மோடோட ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நீங்கள் நைட் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணும்போது ஒயிட் கலர் வந்து கண்ணை ரொம்பவே பாதிக்கும். அண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நைட் மோட் போட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு சேஃப்டி அண்ட் ரொம்ப பிரைட்டும் இருக்காது. அண்ட் இது வந்து செட்டிங்ஸுக்கு மட்டும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசராக எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த நைட் மோட் பொருந்தும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் கரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. இது வந்து நைட் மோட் போடல. அதே வந்து இப்போ வந்து நான் நைட் மோட் ஆன் பண்ணால் கலண்டரும் பிளாக்காக மாறிடும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சாம்சங்கோட வந்து இந்த நைட் மோட் ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நைட் மோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல? அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். நேவிகேஷன் ஃபார். இது வந்து சாம்சங்கில் இதுவரை வந்து மற்ற ரெட்மி ஃபோன்ஸ்லாம் ஸ்வைப் இப்படி பண்ணால் அண்ட் பேக் மெனு அண்ட் ஹோம் பட்டன் வச்சுருந்தாங்க. பட் இப்போ தான் சாம்சங் வந்து இந்த நேவிகேஷன் பாரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நார்மல் வந்து சாம்சங் ஃபோனில் இப்படி தான் இருக்கும், பேக் இருக்கலாம். பட் கூடவே ஐகான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்வைப் பண்ணால் பேக் வரது மாதிரியும் இந்த ஃபியூச்சர்ஸை இந்த தடவை கொண்டு வந்துருக்காங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சது அவங்க கொண்டு வந்தது என்னென்னா, ஆல்வேஸ் டிஸ்பிளே ஆன். இந்த ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் 24 மணிக்கூர் உங்கள் ஃபோன் வந்து ஆல்வேஸ் டிஸ்பிளே ஆன்ங்கிற ஃபியூச்சர் வந்து லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அண்ட் அணையாது. பட் இப்போ எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னா, நீங்கள் டேப் பண்ணால் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 24 மணிக்கூர் ஆன் ஆகிட்டு இருந்தால் அவங்களோட பேட்ரி ரொம்பவே சீக்கிரம் ட்ரை ஆகிடும். பட் இந்த ஃபியூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடவே நிறையா ஸ்பெஷல் ஃபியூச்சராட்டு எக்ஸ்ட்ரா நிறையா டிசைனும் கொண்டு வந்துருக்காங்க. மாடல் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவையோ அந்த மாடலில் நீங்கள் ஆல்வேஸ் டிஸ்பிளே ஆனில் கிளாக் செட் பண்ணலாம். அண்ட் கலண்டராகவும் வைக்கலாம், டேட்டாவும் வைக்கலாம், பிக்சராகவும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆல்வேஸ் டிஸ்பிளே ஆன் அண்ட் டைமிங்கிலாகவும் கொண்டு வந்தது. கன்டினியூஸாக இருக்கிறதோட மெயின் ஃபியூச்சராக பார்க்கலனா இவ்வளோ தான். தென் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கலனா ஐகான்ஸ்லாம் புது ஐகான்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் மெனுக்கும் கால், மெசேஜஸ் அண்ட் இது நார்மல். அண்ட் யூடியூப்புக்கும் சாதா தான். பட் கேமராக்கும் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. கேமராவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் பிக்ஸ்பி வெர்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. AR எமோஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவெல் கேமரா அண்ட் நார்மல் கேமரா டெலிஃபோட்டோ கேமராக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெபிலேஷனுக்கும் இமேஜ் ஆப்டிமேஷனுக்கும் ஆன் ஆஃப்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் உள்ள செட்டிங்ஸ் இருந்ததை இப்போ வெளியவே கொடுத்துருக்காங்க. கூடவே ஃபுல் மோட் அண்ட் ஆஃப் மோடும் நீங்கள் ஸ்வைப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். லைவ் ஃபோக்கஸ் அண்ட் கேமரா, சூப்பர் ஷாட், சூப்பர் ஸ்லோ மோஷன் எல்லாமே கீழே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்தவரை இந்த சாம்சங்கோட ஒன் யூஐ அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நைட் மோடாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் டிஸ்பிளேவாக இருந்தாலும் சரி, எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை, நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்போ இந்த ஒன் யூஐ வரும்னு தெரியணுமா? அண்ட் என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் எல்லா ஃபோனோட மாடலுக்கும் சாம்சங் J5, J6 எல்லா மாடலுக்கும் என்றைக்கு இந்த ஒன் யூஐ வருதுங்கிறத ஃபோட்டோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், டெக் நியூஸஸ் அண்ட் மொபைல் ஃபோன் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்காண்டி வந்து கொண்டே இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் யூ ஃபார் தி வாட்சிங்.